SPM தேர்வில் தமிழ் மொழி ஓர் அங்கீகரிக்கப்பட்ட பாடமாக இருந்தாலும் சில பள்ளிகளில் அதற்கான கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் அத்தேர்வை எழுதுவோரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இது பள்ளியின் சரிவிற்கு வித்திடுவதோடு மாணவர்களின் மொழி மற்றும் பண்பாட்டு மரபினை பாதுகாக்கும் அடிப்படை உரிமையையும் நேரடியாக பாதிப்பதாக அடிலான் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி தெரிவித்தார். புள்ளி விவரங்களின்படி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2014ஆம் ஆண்டு தமிழ் பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள், முதலாம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை 13,788. ஆனால் 2024ஆம் ஆண்டு தமிழ் மொழி பாடத்தை ஒரு தேர்வு பாடமாக SPM தேர்வில் தேர்வு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை 7,609. இது சராசரி 45 விழுக்காடு வீழ்ச்சியை காட்டுகிறது. இத்தகைய வீழ்ச்சி இந்திய சமுதாயத்திற்கு, குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதால் கல்வி அமைச்சு இவ்விவகாரத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சிவமலர் கேட்டுக்கொண்டார். தமிழ் மொழி பாடத்தை SPM தேர்வில் எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை ஏன் குறைந்தது என்பதை கல்வி அமைச்சு விரிவாக ஆய்வு நடத்த வேண்டும். ஒவ்வொரு தகுதியான மாணவரும் தமிழ் மொழியை கற்று SPM தேர்விலே அதனை ஒரு தேர்வு பாடமாக எடுப்பதற்கு அவர்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி கல்வியை எளிதாக அணுகக்கூடிய வகையில் தற்போதைய நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கல்வி அமைச்சிடம் வெளிப்படையாக அறிவுறுத்தி இருந்ததையும் சிவமலர் நினைவு கூர்ந்தார். அரசாங்கத்தின் கொள்கைகள் நமக்கு சாதகமாக இருந்தாலும், தமிழ் மொழிக்கு சாதகமாக இருந்தாலும், இடைநிலை பள்ளியிலும் பள்ளி அளவிலும் மாவட்ட அளவிலும் இத்தகைய அரசாங்க கொள்கைகள் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இதை கல்வி அமைச்சு முழுமையாக ஆராய்ந்து தேர்வில் தமிழை ஒரு தேர்வு பாடமாக எடுக்க விரும்பும் மாணவர்களுக்கு தேவையற்ற நடைமுறைகளும் முரண்பாடான தகவல்களும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை நிச்சயமாக உருவாகக்கூடாது. எனவே தகுதியான அனைத்து மாணவர்களும் ஒரே முறையிலான தெளிவான கொள்கையை அமல்படுத்த கல்வி அமைச்சு முனைப்பு காட்ட வேண்டும். மேலும் தேர்வில் அமர விரும்பும் ஒவ்வொரு மாணவருக்கும் சமமான வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் அதற்கான நிரந்தர தீர்வை அமைச்சு அடையாளம் கண்டு அதை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது சிவமலர் தெரிவித்தார்.